36 சைஸ்க்கு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 80 பாயிண்ட் துணி தான், சின்ன ப்ளவுஸ் மெட்டீரியலில் தான், அதில் தான் தைக்க போகிறோம். எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். துணியை வந்து நான் தேவையான அளவுக்கு மடித்து போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 11.5 இன்ச்சு 12 இன்ச்சு இருந்தால் போதும். அப்போ இந்த லைனிங்கில் ஃபஸ்ட்டு மடித்து போட்டிருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு தேவையான உயரம் வந்து 14 இன்ச். இப்போ ஷோல்டர் வந்து 8 இன்ச் வைக்க போகிறோம் பேக் நெக்கு. அதனால இதுக்கு ஃபுல் ஷோல்டர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணி 5 இன்ச்சு ரெடி அளவு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்போ 5.5 இன்ச்சு. அதே மாதிரி ஆம் இறக்கம் இந்த மேலேருந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த இடத்துலேருந்து 5 இன்ச்சு, இந்த 5ல் வந்து பாதி 2.5 இன்ச்சுக்கு நெக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். உயரம் 14 இன்ச்சும், ஷோல்டர் 5 இன்ச்சும், 1/2 இன்ச்சு தையலுக்கு, மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையல் விட்டாச்சு. உடம்பு 9.5க்கு மாக்காம 8 இன்ச்சு இடுப்பு அகலம் வச்சாச்சு. அவ்வளோதான். கீழே இடுப்பு அகலம் வந்து நம்மளுக்கு 32. அப்போ 8 இன்ச்சு இருந்தால் போதும் இடுப்பளவு. அப்போ 8 இன்ச்சும் 1 இன்ச்சு டாட்டுக்கும். இப்போ இந்த 8 இன்ச்சில் நம்ம 4 இன்ச்சு நடுவில் பார்த்துட்டு மேலேருந்து 4 இன்ச்சு உயரத்துக்கு அந்த டாட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு பராரம் இங்கே ஒரு டாட் போட்டுறணும், பேக் டாட்டு. அடுத்தது இதுக்கு பிறகு இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இதுக்கு பிறகு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு துணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். பேக் பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறங்க இது தையலுக்கு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். பேக்கில் என்ன கட் பண்ணமோ அதை அப்படியே தூக்கி இப்படி போட்டுக்கலாம். கிராஸாக போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இவங்க இந்த ப்ளவுஸை கிராஸில் கேட்டதுனால நான் கிராஸில் போடுறேன். இதை நேர்வாட்டியாகவும் போட்டு நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த இடம் நெக்கு எந்த இடத்துல முடியுதுங்கிற மார்க்கிங்கும், இந்த ஷோல்டர் மார்க்கிங்கையும், ஆம் ரவுண்டு இதை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு உடம்பு எங்கே முடியுதுங்கிறதையும். இப்போ இதிலருந்து நம்ம கழுத்தில் இறக்க மார்க் பண்ணணும். நம்ம இங்கேருந்து 6.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ இதுதான் ஃப்ரண்ட் வளைவு நம்மளுக்கு, இது பேக்கு. அடுத்தது மேலேருந்து மொத்தம் ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு தையலுக்கு விட்டுருவோம். நம்ம இதில் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். அதை விட்டுட்டு மேலேருந்து 12.75க்கு மார்க் பண்ணணும். 12.75க்கு மார்க் பண்ணணும். 12.75 எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து 3.4 இன்ச்சு கேப்பு வேணும். இந்த 4 இன்ச்சு புள்ளியில் தான் நம்ம வந்து 12.75 மார்க் பண்ணணும். இது எந்த இடத்துல அந்த புள்ளி வருதோ அதுக்கு நேராக தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ இதுதான் நம்ம அப்போ இந்த புள்ளி வர்ற இடத்துல நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப் விட்டுக்குவோம் டாட்டுக்கு. இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு தள்ளிக்குவோம். அப்போ இதோட இது போயிடும். அடுத்தது இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு வேணும். அப்போ இதோட இது வந்துடும். இப்போ இங்கேருந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு கேப்பை மார்க் பண்ணணும். இங்கேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து 8 இன்ச்சு வேணும் இடுப்புட அளவு. அதுக்கு பிறகு இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். இதிலேருந்து இது தையலுக்கு 1/2 இன்ச்சு. அப்போ இந்த அளவையும் இந்த அளவையும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு 1/2 இன்ச்சு கேப்பு இங்கே. அடுத்து இந்த முக்கிலேருந்து இப்படி கிராஸாக 1/2 இன்ச்சு கேப் போட்டுட்டு ஒரு டாட் போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு கேப் போட்டு ஒரு டாட் போட்டுக்குங்க 1/2 இன்ச்சுக்கு. அவ்வளோதான். இதுக்கு பிறகு இதில் ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ பிடிச்சி தைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு இதை எடுத்துக்கிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த போர்ஷனை கட் பண்ணிடுவோம்.
இன்ச்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு கீழே மடிச்சு தைக்க மொத்தத்தில் 5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 1 இன்ச்சு கீழே இறக்கி கோடு போட்டுக்குவோம். ஃப்ரண்ட் பகுதியில் உள்ள 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம். கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 6 இன்ச்சு ஸ்லீவு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அடுத்தது மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்குவோம். இந்த டவுன் பண்ண இடத்துல எப்படியுமே ஜாயிண்ட் போடணும். நம்ம இந்த இடத்துல 8 வச்சுக்கலாம். இந்த இடத்துல 5.5 to 6 வச்சுக்கலாம். நான் 6 வைக்கிறேன். கோட் போட்டுக்கல ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச் வச்சு இது அப்படியே கொண்டு வந்து இப்போ மேலே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அப்போ ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே விட்டு வெட்டிடணும். இதை தச்சு முடித்த பிறகு மீதமுள்ளதை கட் பண்ணிவிட்டு தையலுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு மீதத்தை கட் பண்ணிடணும். கரெக்டாக இதோட முடியுது. நம்மளுக்கு இன்னொரு 1 இன்ச்சு தையலுக்கு தேவை. அதுக்கு இந்த துணியை ஜாயின் பண்ணி தையலுக்கு எடுத்துட்டு மீதத்தை கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சின்ன ஃபேப்ரிக் தான் இருக்குது. ஒரு 80 பாயிண்ட் கூட இல்லை அகலம் இருந்தால் தான் நம்ம வெட்ட முடியும். நீட்டம் சாரியோட உயரம் இருக்குது, ஆனால் அகலம் குறவு ரொம்ப. நம்ம அதில் தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி அழகாக ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இது பட்டு பீஸ்.